நாம் இணைவது காவிரி நியூஸின் சரிபாதி நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திசை காட்டி மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்று நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸ்ரீ சுப்ரீம் அகாடமியோட டைரக்டர் மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். இன்று நாம் பார்க்க போகிறது என்னன்னா, கணினி துறையும் அதன் சிறப்புகளும் அதில் இருக்கிற வேலை வாய்ப்புகளும் பற்றி. சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பு ரொம்ப காலமாகவே பெருமளவில் மாணவர்களால் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு துறை அப்படியா தான் இருக்குது. பட் இடையில கொஞ்சம் டவுன் ஆனாலும் கூட கணினியோட பயன்பாடு அப்படிங்கிறது அது ஃபுல்லுமே அது நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் உள்ள பாட பிரிவுகள் இப்போ அப்ளிகேஷன்ஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா? ஸோ டே டு டே அதோட நியூ வெர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ மாணவர்கள் அதை அப்டேட் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். ஸோ அதை பற்றியான ஒரு விளக்கங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைய திசை காட்டி நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இந்த ஒரு இளங்கலை படிப்பு அதில் என்னென்ன கோர்ஸ் கண்டென்ட் இருக்குது, ஸோ அதில் என்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, இதில் என்ன முதுகலை படிப்பு இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம மூணாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு இளங்கலை படிப்புக்கு என்னென்ன அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்றது, ஒரு 8 செமஸ்டரில் அவங்க என்னென்ன பாடப்பிரிவுகள்லாம் இருக்குது, அது என்னென்ன படிப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். ஏன்னா நம்ம 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலைன்னா கூட கல்லூரியில் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். படிக்கிறதுக்கு எதுவும் சிரமம் இருக்கா? ஏன்னா 11th 12th படிச்சிருக்கும் போது அந்த பேசிக் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் செகண்ட் செமஸ்டரும் இட் இஸ் எ காமன். ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி வரும். 4ன்றதை விட 2 தான் கரெக்டாக மாறி வரும். 2 காமனாக எல்லா பிரான்ச்சஸ்க்கும் இருக்கிறது தான். தேர்ட் செமஸ்டரில் தான் அந்த பிரான்ச்சுக்கு உண்டான ஒரு பிரிவு பிரிஞ்சுட்டு அதில் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் அப்படின்னா வெறும் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் அவங்க படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இருக்கும், கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கு, இப்போ எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், இதெல்லாம் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டும் அவங்க படிப்பாங்க. வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு பேசிக்காக கணித அறிவு முக்கியமா சார்? கணித அறிவு கண்டிப்பாக வேணும். கணித அறிவு இல்லாமல் அது என்ஜினியரிங் நம்ம எப்படி பிரிப்போம்னா 2ஆக பிரிப்போம். ஒன்று சர்க்கியூட் பிரான்ச், இன்னொன்று நான் சர்க்கியூட் பிரான்ச்சுன்னு பிரிப்போம். நான் சர்க்கியூட் பிரான்ச் அப்படின்னா என்ன, சர்க்கியூட் பிரான்ச்னா என்ன, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது தெரியாதான் நிறைய மாணவர்களும் மாணவருடைய பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைங்களை வேறு கோர்ஸில் சேர்த்து விட்டு, என்னுடைய குழந்தை நல்லா படிக்க மாட்டேன்றான், சக்ஸஸ் ஆக மாட்டேன்றான், அரியர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏன் பிரச்சனைகள் கொண்டு வராங்க அப்படின்னாக்க சர்க்கியூட் அண்ட் நான் சர்க்கியூட் பிரான்ச்சுன்னு நம்ம பிரிக்கிறோம். சர்க்கியூட் பிரான்ச் அப்படின்றது என்னென்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கியூட் பிரான்ச் படிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் and then second order of differentiation and then second order of integration, இது எல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக இவங்க சர்க்கியூட் பிரான்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டிகிரியை அவங்க வாங்கிட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அப்போ பேரண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் இப்போ நான் சொன்ன ஒரு 5-6 கோர்ஸுகளை இவங்க செலக்ட் பண்ணும்போது தன்னுடைய குழந்தைகள் மேத்ஸில் சவுண்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, மேத்ஸில் சவுண்டாக இல்லை, அவங்களுக்கு வேறு என்ன வழி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் சர்க்கியூட் பிரான்ச்சுன்னு இருக்குது. ஸோ நான் சர்க்கியூட் பிரான்ச்னா என்னென்னா சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மைனிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பிரிண்டிங் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நாங்கள் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஆமாம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க படிக்கிறவருக்கு அவ்வளோவா ஒன்றும் பெருசாக மேத்ஸ் இருக்காது. அவருக்கு உள்ளுக்குள்ள சப்ஜெக்டில் இருக்கிறதெல்லாம் டெரிவேஷன்லாம் ஒன்றுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் போயிட்டு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைடுன்னு எடுத்திங்கன்னா அந்த டெரிவேஷனே ஒரு 4-5 பக்கத்துக்கு இருக்கும். ஸோ 4 இன்டகிரேஷனு, 3 டிஃபரன்சியேஷனு, 4 ரூட் கேன்சலு, 4th ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்க ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த கேப்பபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்டை போய்ட்டு நீங்கள் சர்க்கியூட் பிரான்ச் எடுத்துகிட்டு இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு மாணவன் நிறைய அரியர்ஸ் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அவருடைய மாமா அவருடைய குழந்தைய இசிஇ படிக்க வச்சதுனால இவரையும் இசிஇ படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாரு. இவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க எனக்கு சர்க்கியூட் பிரான்ச்சே வராது சார்ன்றாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல பேரண்ட்ஸ் என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வரும், என்ன சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட் பிரான்ச்சில் நீங்கள் தள்ளிவிட்டீங்க அப்படின்னா
அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதே அவர் நான் சர்க்யூட் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ அல்லது ஒரு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கோ ஒரு மைனிங் இன்ஜினியரிங்கோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்க அவர் அழகாக வந்து சர்வைவ் ஆகியிருந்திருப்பார். ஸோ இதுதான் வந்துட்டு சர்க்யூட் பிரான்ச்சிங்கும் நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கும். ஆல் சர்க்யூட் பிரான்ச்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கும் மேத்தமெட்டிக்கல் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கணும். அதனால தான் பாடத்திட்டமே எப்படி இருக்குது அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மேத்தமெட்டிக்ஸ் 1, செகண்ட் செமஸ்டரில் மேத்தமெட்டிக்ஸ் 2, தேர்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 3, ஃபோர்த் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஏன் வந்து ஃபோர்த் செமஸ்டருக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா 5th, 6th, 7th, 8th இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே இந்த மேத்ஸ் பேஸ் இல்லாமல் அவங்களால அந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது இட் இஸ் இம்பாசிபிள்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டெரிவேஷன்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் வேவ் கைட்ஸ் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வேவ் கைட்ஸ், அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வேவ் கைட்ஸ் வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு யூ ஹேவ் டு சால்வ் நியர்லி அபவுட் 4 pages. ஒரு 4 பக்க டெரிவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் ஆன்சரை ரீச் பண்ண முடியும். ஸோ அவர் 2வது ஸ்டெப்லேயே நின்றுட்டு இருந்தாருன்னா அவர் எங்கே 4 பக்கத்துக்கு அவரால் போக முடியும். அதனால் மேத்ஸ் வந்து எல்லா சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கும் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னா மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட் குரூப் எடுத்தவர்களோ அல்லது வந்துட்டு மேத்ஸ் வந்து அதிகமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்களோ இந்த 2 பேர் தான் வந்து படிப்பாங்க. பட் மேத்ஸ் இல்லாமல் அவங்களால வந்து கன்டினியூ பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். சரி, இப்போ பாடப்பிரிவுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டெக்னிக்கல் இங்கிலீஷ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 1, engineering physics 1, and then engineering chemistry 1, then computing techniques, and then computer graphics, engineering graphics அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். தென் செகண்ட் செமஸ்டருக்கு வந்தீங்க அப்படின்னாக்க டெக்னிக்கல் இங்கிலீஷ் 2, மேத்தமெட்டிக்ஸ் 2, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க physics ஃபார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், and then chemistry ஃபார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்களுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக் கம்ப்யூட்டிங் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ்லாம் செகண்ட் செமஸ்டரில் இருக்கும். ஸோ தேர்ட் செமஸ்டர் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் தான் அல்ஜிப்ரா அண்ட் நியூமெரிக் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அல்ஜிப்ராவும் நியூமெரிக் டெக்னிக்ஸும் இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எழுதும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னா தேர்ட் செமஸ்டர் மேத்ஸ் பேப்பர் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி பேப்பர்லாம் தேர்ட் செமஸ்டரில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு, C++, ப்ரோக்ராமிங் இன் C++, அப்புறம் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர்த்து செமஸ்டரில் ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதில் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். இது ஃபோர்த்து செமஸ்டர் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கிறதுக்கு வரும். ஃபிஃப்த்து செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு எலக்டிவ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகிடும். தென் காமன் சப்ஜெக்டும் இருக்கும். ஸோ காமன் சப்ஜெக்ட் அப்படின்னாக்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தென் வந்து கம்ப்யூட்டருடைய டிசைன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, தென் மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ், என்ன மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்குது, தென் பிஸ்னஸ் அனலிஸ்டுக்கு பேசிக் வந்து மார்க்கெட் வந்து இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தாலும் அவர் வந்து பிஸ்னஸ் போய் வந்து ஒரு மெக்கானிக்கல் துறையில் ஒரு மெஷினுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மெஷினுடைய டெக்னாலஜி தெரியணும். அவருக்கு பேர் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட். அவர் அதர் எண்டில் இருக்கிறவரை யார் அவருக்கு கஸ்டமர் இருக்கிறாரோ அந்த கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அனலைஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து இது பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ வெளியில் அவர் போகிறார் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 years 4 years அவர் வந்து அவருடைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ கொஞ்சம் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க வெளியில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக அனுப்புவாங்க. ஸோ இவங்க போய் வெளியில் இருக்கிற கஸ்டமரை வந்து மீட் பண்ணிவிட்டு அவருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தென் அதை கொண்டுட்டு வந்து இண்டஸ்ட்ரியில் கொடுத்துட்டு பிரித்து வேலை ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அட்வான்ஸ்டு ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஸோ என்னென்ன விதத்தில் வந்து இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது. டேட்டா ஸ்டோரிங் டெக்னிக்ஸ் என்ன இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, ஸோ டேட்டா வந்துட்டு ஒரு இருக்கிற ஸ்மால் ஸ்பேஸில் எவ்வளோ டேட்டாஸ் வந்து பண்ண முடியும், ஹவு டு கலர் தி டேட்டா ஃப்ரம் தி ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து டேட்டா ரிலேட்டடாக ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்கும். தென் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங்ஸ், என்னென்ன ப்ரோக்ராமிங்ஸ் வந்து அட்வான்ஸ்டு. இப்போ ஓல்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ தான் இனிஷியல் ப்ரோக்ராமிங்கு. தென் அதுக்கப்புறம் ஒன்று ஜாவா அப்படின்றது அடுத்த ப்ரோக்ராமிங் டெவலப் ஆச்சு. தென் இப்போ வந்து லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் .NET அந்த மாதிரிலாம் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வந்துட்டு அவங்க ப்ரோக்ராமிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் இருக்குது, ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ் கம்ப்யூட்டிங். அதுதான் இப்போ கம்ப்யூட்டரில் வந்து ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ் கம்ப்யூட்டிங். இப்போ 0 + 1 = 1 அப்படின்னு சொல்கிறது வந்து ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ். ஏன்னா எல்லா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்குமே 0வையும் 1ஐயும் வச்சு தான் ப்ரோக்ராமிங்கை நம்ம எழுதுகிறோம். நம்ம என்ன ப்ரோக்ராமிங் நம்ம வெளியில் எழுதினாலும்
கம்ப்யூட்டர் வில் மெமரைஸ் ஒன்லி 0101 அப்படி தான் மெமரைஸ் பண்ணுமே தவிர வேறு எதுவுமே மெமரைஸ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து இது பேசிக் வந்து லாங்குவேஜோட சிஸ்டம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஒன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை ஸ்பெஷலைஸ் பண்ணி போகலாம். ஸோ டேட்டா ஸ்டோரிங், டேட்டா ரிட்ரீவல், அண்ட் தென் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ், அண்ட் தென் டேட்டா வந்து ரிட்ரீவலில் ப்ராப்ளம் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சைடு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ். ஸோ என்னென்ன துறையில் வந்து என்னென்ன ப்ரோக்ராமிங் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறது வந்து சேட்டலைட் ப்ரோக்ராமிங் and then avionics வந்து ரொம்ப it is required, and then the programming and avionics is going fast. நான் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இதில் சொல்லும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லும்போது அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது ஏவியானிக்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து இவங்க முதுகலை படிப்பு படித்தாங்க அப்படின்னாக்கா நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னோம். இப்போ அது அவங்க வந்து கோர் இன்ஜினியரிங், அவங்க வந்து என்னென்னாக்கா ஹார்ட்வேர் ரிலேட்டடாக அவங்க வந்து படிப்பாங்க. தென் இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும், இதுக்கு ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். அவங்க வந்து ஹார்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணாங்க அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ யாராவது ஸ்பெஷலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த துறையில் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஃபியூச்சர் வந்து இருக்குது. ஏன்னா இந்தியா இஸ் கோயிங் ஆன் மேக் இன் இந்தியா கான்செப்டும் ஸ்டார்ட் அப் இந்தியா கான்செப்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறதுனால அனதர் 4 or 5 இயர்ஸில் வந்து we are going to manufacture the aircraft வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நீங்கள் ஒன்றுமே பெருசாக பார்க்க முடியல. HAL இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஏர்கிராஃப்ட் ஃபார் பேசஞ்சர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. நம்ம எல்லாருமே இப்போ இங்கே இந்தியனில் ஆப்ரேட் பண்ணுற ப்ரைவேட் எல்லாருமே அல்லது ஏர் இந்தியாவோ எங்கேருந்து வாங்குறாங்க, போயிங் 737, we have purchased 3 Boeings, we have purchased from Germany, we have purchased from Italy, we have purchased from USA, இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர இட் இஸ் மேட் இன் இந்தியா அண்ட் தென் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சொல்லலை. பட் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இந்தியாவுக்கு வந்து அனதர் ஒரு 4 or 5 இயர்ஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா HALலும் டெவலப் ஆகும், அது மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து டெவலப் ஆகிட்டு ஸோ நம்மளே வந்துட்டு அந்த இது ஏரோஸ்பேஸ் வந்து டெவலப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி போயிங் ஜெட் விமானங்கள்லாம் நம்ம தயாரிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்திய அரசாங்கம் அதை பற்றி தான் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி போயிட்டுருக்காங்க. அதனால் நம்பிக்கை என்னன்னாக்கா ஒரு 5 அல்லது 6 வருஷங்கள் அப்போ நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகும்போது இப்போ ஏர்கிராஃப்ட், மிசைல் டெஸ்டிங் இதெல்லாம் டெவலப் ஆகும்பொழுது ஸோ இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சைட் அண்ட் தென் இன்ஜினியர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சைட் போத் ஆர் ரெக்வயர்ட். ஸோ இவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து இவங்க இந்த துறையிலலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணி இதில் உண்டான ப்ரோக்ராமிங்லாம் என்ன இருக்குது, இதில் உண்டான ப்ரோக்ராமிங் ப்ரோட்டோகால்லாம் என்ன இருக்குது அப்படின்றத படித்தாங்கன்னா இது ஒரு பெரிய துறையாச்சு. தென் இது இல்லாமல் 4வது இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ். அது ஒரு பெரிய செக்மெண்ட். பிஸ்னஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு பெரிய செக்மெண்ட்டு. ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வேணும், என்னென்ன மெட்டீரியல்லாம் உள்ளே வரும், என்னென்ன மெட்டீரியல் வெளியில் போகும், இடைப்பட்ட காலங்களில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது, எவ்வளோ மெஷினரிஸ் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மெஷினரிஸில் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட்லாம் எப்படி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த அவுட்புட் வந்து எப்படி இவங்க கொண்டு வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியும். ஒரு மேனேஜர் தன்னுடைய சீட்டில் உட்காந்து வித்தவுட் இன்டராக்டிங் வித் சூப்பர்வைசர்ஸ் ஹவு டு கண்ட்ரோல் ஏ பிளான்ட், த டோட்டல் பிளான்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா ஒரு 5000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருக்கிற ஒரு பிளான்ட்டை நீங்கள் வந்து ஒரு கேபினில் உட்காந்துட்டு ஒரு 10/20 ஒரு கணினி மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பர்வைசரை வந்து நீங்கள் கூப்பிட்டு பேசுறதுக்கு பதிலாக அவரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க உங்களுடைய கணினியிலிருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் கான்செப்ட். இப்போ வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் கான்செப்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் தன்னுடைய பிரான்ச்சை வந்து தொடர்பு கொள்ள நிலைமையில தான் இன்றைய தேதியில் வந்து இருக்குது. பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னாக்க இன்னொரு 4 or 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேயே மேலே ஒரு கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் உங்கள் ஃபேஸ் தெரியும். இன்னொரு பாக்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் உட்காந்துருக்கிற சீட் வந்து உங்கள் ஃபேஸ் தெரியும். ரைட் சைடில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறீங்களோ அவருடைய ஃபேஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஸ்க்ரீன்லேயே ரைட் சைடில் இருக்கும். வீடியோ சாட் பண்ணியே வந்து நீங்கள் எந்திரிச்சு போய் ஒரு சீட்டில் வந்து போய் பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கேயே வந்துட்டு டிஸ்கஸிங் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனையும் பார்த்துக்கிட்டே நீங்கள் பேசுவீங்க. இல்லை சார் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, இதை வந்து கன்டினியூ பண்ணி செய்யுங்க சார், இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, பிகாஸ் ஐ நீட் இட் அர்ஜென்ட்லி பிஃபோர் 4 o'clock ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் இப்போ ஃபோன்லேயோ அல்லது வந்து
வேற மெயிலியோ தான் நீங்கள் கொடுக்குறீங்களே தவிர அவரை ஃபேஸை பார்த்து நீங்கள் அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்து பேசல. பட் அனதர் வித்தின் ஸ்பேன் ஆஃப் 4 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் வந்து டெவலப்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட கோர்சஸ்லாம் வந்து இவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. தென் இது ஒன்றுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு எலக்டிவ் சப்ஜெக்ட்னு இருக்குது. எலக்டிவ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5th and 6th செமஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 8th செமஸ்டர் வரைக்கும் ஒரு 6 எலக்டிவ் சப்ஜெக்ட் இவங்க படிக்கிறாங்க. அதை டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா அது ரிலேட்டடாக பண்ணுவாங்க. தென் கம்யூனிகேஷன் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா கம்யூனிகேஷன் வழியாக வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்து பிஸ்னஸ் அனலைசிஸ் பற்றி அவங்க இது ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மேற்படிப்பு இருக்குதுன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அதில் இதில் ஏதோ ஒரு துறையை மட்டும் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து இவங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா இது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான் இருக்குது. இது இல்லாமல் இவங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பேப்பர் வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்குது. மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் இவங்களுக்கு இருக்குது. தென் வந்து எலக்ட்ரானிக் டிசைன் சர்க்யூட்ஸ் இருக்குது. ஸோ இவங்களும் எலக்ட்ரானிக் பேப்பர்ஸ் வந்து ஒரு 4 பேப்பர் வந்து இவங்க படிக்கிறாங்க. ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் பேப்பர்ஸும் இவங்களுக்கு வந்து ஒரு பேப்பராக வந்து பாடத்திட்டத்தில் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட் இவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பேசிக் நாலேஜ் வேணுன்றதுக்காக இவங்களுடைய பாடத்திட்டத்திலேயே இதையும் சேர்த்து தான் வந்து இந்த 8th செமஸ்டர்லேயே இவங்க படிக்கிறாங்க. சரி, இனி வேலை வாய்ப்பை பற்றி பேசுவோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் தான் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய குழந்தை வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிட்டார், உடனே ஒரு எம்என்சியில் வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து கொண்டு போய் ஒரு கம்பெனியில் போகணும், அதுதான் வேலை வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமே வேலை வாய்ப்பு இல்லை. அரசாங்க துறையில் இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அரசாங்க துறையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது? இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செக்ரட்டரியேட் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும், ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அங்கே எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் கம்ப்யூட்டர் கொடுத்து இன்றைக்கி வந்து அரசாங்கமே கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு நீ தெரியும், நீங்கள் பட்டா வேணும் அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் பட்டா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய நிலம் வந்து எந்த இடத்துல இருக்குது, யாருடைய பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். ஒரு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணுன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் இங்கே சென்னையில் இருந்துட்டு வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிற லேண்டோட என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் இங்கிருந்தே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறது? இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அரசாங்கத்துறையிலேயே இவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது வந்து நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து அரசாங்கத்துறையில் வேலையில் இருக்கா, இது ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இவங்களை எடுத்து தான் ஒருத்தரையாக வந்து டெவலப் பண்ணிட்டு அங்கேயே இப்போ நிறைய வந்து அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் மேனேஜர் லெவல், டைரக்டர் லெவல் வரைக்கும் அந்த போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. இப்போ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அரசாங்கத்துக்கே ஒரு 22 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ உணவு வழங்கல் துறை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு. அப்போ ஸ்மார்ட் கார்டோட கான்செப்ட் என்ன? ஸோ எல்லா டேட்டா பேஸும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு சர்வர் என்ன இருக்கணும், ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் ஸ்டேட் இது ஒன்று இருக்கணும், அதுக்கு ரிப்ளிகா சர்வர்னு ஒன்று இருக்கணும். சப்போஸ் ஏதாவது எர்த்குவேக் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அந்த சர்வரில் இருக்கிற டேட்டாலாம் போயிடுச்சு அப்படின்னாக்க தென் இனிமேல் வந்து டேட்டா இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கு ரிப்ளிகா சர்வர்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் டெல்லியில் எங்கேயோ இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அல்லது சிங்கப்பூரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அல்லது கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ரிப்ளிகா இங்கே என்ன சர்வர் நம்மகிட்ட இருக்கோ அதோட ரிப்ளிகா சர்வர் இன்னொரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்னென்ன டேட்டா இங்கே ஸ்டோர் பண்ணுறீங்களோ the same data will be captured in somewhere else and then அந்த டேட்டா வந்து கேப்சர் ஆகி இருந்துகிட்டே இருக்கும். இது ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸுக்குள்ளே அதை ஆன் பண்ணி நமக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. சரி, இது எல்லாமே இப்போ மாவட்ட கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சர்வர்னு ஒன்று இருக்கும். அந்த மாவட்ட சர்வர் எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு மாநில சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்த பட்டதாரிகள் தான். பட்டதாரிகளும் டிப்ளமோ ஹோல்டர்ஸும் தான் இருக்காங்க. ஸோ அரசாங்க துறையிலே இவங்களுக்கு வந்து பல வேலை வாய்ப்பு. இதுக்கு அரசாங்க வேலை பெறுவதற்கு வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த டிகிரி முடிச்சுட்டு எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் சார்? இது டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எக்ஸாமை தவிர்த்து முதல்ல வந்து எக்ஸாமை தவிர்த்து இப்போ வந்து ஆரம்ப காலங்கள்லாம் வந்து இப்போ 96லேருந்து ஒரு 2005 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமை தவிர்த்துட்டு அந்த துறை தலைவரே வந்து
பேப்பரில் ஆட் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இது அன்சிஸ்டமைஸ்டாக அப்போ இருந்ததுனால இனிஷியல் ஸ்டேஜஸில். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் ஆனதுனால ஈவன் இந்த போஸ்டிங்ஸுமே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு கொடுத்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. தென் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்துறையில் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அரசாங்கத்துறையோட வேலை. இந்த மாதிரி அரசாங்க வேலைகள் எல்லாம் வந்து அடிப்படை ஊதியமாக எவ்வளோ வழங்கப்படுது சார்? இவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு நீங்கள் அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க 18,000 பேசிக் ப்ளஸ் வந்து அலவன்சஸ் எல்லாமே வந்து மினிமமாக வருது. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் வித் எப்படி வரும் அப்படின்னாக்கா 32,000 36,000 வந்து வித் டோட்டல் எமாலிமெண்ட்ஸ் வருது. இன்றைக்கி வந்து அரசாங்கத்துறையில் சம்பளம் கம்மி அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து என்ட்ரி கேடர்லேயே 90,000 ப்ளஸ் பெர்க்ஸ் அப்படின்னா அவருடைய அடிப்படை ஊதியம் வந்து 90,000 ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கே ஒரு 1,50,000 ரூபாயிலிருந்து 1,70,000 வரைக்கும் பெர் மந்த் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ முடிச்சுட்டு உள்ள டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு சம்பளம் இருக்குது. ஒரு அடிஷ்னல் செக்ரட்டரிக்கு வந்து எவ்வளோ சம்பளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 5,50,000 ரூபா இருக்குது. அவருக்கு கொடுக்கக்கூடிய பேசிக்கு ப்ளஸ் வந்து இது ஊதியம் அடிப்படை ஊதியங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய வந்து வீடு வசதிகள், அவருக்கு கொடுக்கக்கூடிய வாகன வசதிகள், இந்த மிச்ச அலவன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டிங்கன்னா 5,50,000 ரூபா வருது. இன்றைக்கி அரசாங்கத்துறையில் ஒரு அரசாங்க அதிகாரிக்கு சம்பளம் வந்து குறைவு என்று சொல்ல முடியாது. நிறைவான சம்பளம் அரசாங்கம் வந்து ஒரு மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி கொடுக்குறாங்க. சரி, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் துறை எல்லாமே இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் எம்என்சி நிறுவனங்கள் எல்லாருமே இவங்களுக்கு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிகள் இப்போ மேஜராக பார்க்குறீங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்குது, HCL இருக்குது, காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் CTSன்னு சொல்கிறது இருக்குது, விப்ரோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஹெக்ஸாவேர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து சின்ன கம்பெனிகள் வந்து நிறைய இருக்குது. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் போய் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ காலேஜில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா 7th செமஸ்டர்லேயே நடக்கும். எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா அப் டு 6th செமஸ்டர் வரைக்கும் அவர் அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ சரி, ரெக்ரூட்மெண்ட் வந்து காலேஜில் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சுட்டு தென் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, அடுத்தது வந்துட்டு ஒரு மெயின் டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சுட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு காலேஜுக்கு போனாங்கன்னா ஒரு 100 பேர் 150 பேர் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு ஒரு லெட்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு வந்தாங்க. எப்போன்னா 8th செமஸ்டர் முடிஞ்சோடனே அர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஏப்ரல் மாதமே வந்து ஜாயின் பண்ணுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட் எல்லாம் ஆகஸ்ட் மாதம் வந்து ஜாயின் பண்ணுங்க. சரி, இந்த அர்ஜென்ட்டும் ஆர்டினரி எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃபைனல் இயர்லயே வந்து அவருக்கு வந்து வேலைக்கான உத்தரவாதமும் வந்து ஒழுங்காக படிச்சு வெளியில் வரும். 6வது செமஸ்டர் வரைக்கும் அவர் வந்து திறம்பட படித்து அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் அதுக்கப்புறம் வந்து அது கம்பெனியோட ரிஸ்க், அவர் காலேஜோட ரிஸ்க் வந்து அப் டு 6th செமஸ்டர் வரைக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லெட்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வாங்கிடுறாரு. தென் அந்த டைம் ஜாயினிங்கில் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க போய்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து கம்ப்ளீட்டட் ஆல் த சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆருடைய தலைவருக்கு வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்னைய துறைக்கு படிச்சிங்க அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு, ஒரு பெரிய படிப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய திசை காட்டியில் மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் கணினி துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், அந்த பாடப்பிரிவுகள் இது எல்லாத்தையும் நமக்கு நன்றாகவே விளக்குனாங்க. இந்த திசை காட்டியத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.